ஏய் வனிதா, யார் வந்திருக்கா பாரு. வனிதா அம்மாச்சி, அம்மாச்சி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என் கண்ணு. மாமா, அம்மாச்சி நீங்க எங்க பாத்தீங்க? அதான் கேக்குறேன். பஸ்ஸை விட்டு இறங்குற திருன்னு முடிச்சுக்கிட்டு காரைக்குடி பஸ் எப்போ வரும்னு காரைக்குடியில கேட்டுக்கிட்டு வயசாயிடுச்சு அம்மாவுக்கு. வாங்க சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேம்மா. அப்பா எப்படி இருக்காரு? அது ஏமா கேட்குற? படுத்த படுக்கையா இருக்காரு. டாக்டர்லாம் கை விட்டாங்க. மூச்சை மட்டும் வச்சுட்டு போவேனான்னு இழுத்துட்டு இருக்காருமா. நல்லா வாழ்ந்த மனுஷன் நல்ல விதமாக போய் சேராம கொடுமையாக கிடக்கிறாருமா. எத்தனை காலத்துக்கு தான் பீமூத்திரத்தை எல்லாம் வாரி போடுறது? அவரும் கஷ்டப்பட்டுட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரு. எப்படி இருந்தார் அப்பா? எம்மா, அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. எம்மா செல்வி, உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்கோ என்னமோ. நீங்கள்லாம் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனால் நல்லா இருக்குமில்ல. நாங்க அங்க வர்றதா? என்னத்தம்மா வர்றது? இந்த மனுஷன் விடுவாரா? எம்மா, மாப்பிள்ளை கொண்டு இந்த மாறலையோ? மாறுறாரு, மாறிட்டாலும் அதான் சொல்லிட்டான்ல, அவராவது மாறுறதாவது. நேத்து கூட நான் பெத்த பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாரு. யாரா? கிருஷ்ணனையா? ஏன் அடிச்சாரு? கடை கணக்குல 500 ரூபா கம்மி ஆயிடுச்சான். அதுக்கு போய் அந்த அடி அடிக்கிறாரு. எங்க வரு? இந்த உள்ளதா இருக்கேன். என்ன கேட்க ஆளே இல்ல நினைச்சுக்கிட்டியா? ஏய், ஆய் மாமா, என்ன நல்லா எதுக்கு இருக்கு? இந்தாங்க 500 ஓவா. என்னடா இது? உங்க கல்லாவுல காணா போச்சு அந்த அமௌண்ட். அத நீ தான் திருடினியா? அதுக்கு பேர் திருட்டு இல்ல, நம்ம கடை நம்ம கல்லாங்கிற உரிமையில கை வச்சது. ஏய், யார கிட்ட கை வச்ச? யார கேட்கணும்? 5 பைசா கூட கொடுக்காம வெளியே போட அனாதை நாயன்னு சொன்னா நான் என்ன கடை கடைக்கு போய் பிச்சை எடுக்கிறதா? அப்படி பிச்சை எடுத்தா என் மச்சாளுக்கு மரியாதை போயிருக்கிற உரிமையில தான் காசு எடுத்துக்கிறேன் நான். நேத்து ரோட்ல பாத்தியா? அப்ப சொல்லிருக்கல. எங்க சொல்ல விட்டீங்க? என்ன பார்த்த உடனே ராமநாடு போய் மிளகா வேண்டாம் மொச்ச பயிர் வேண்டாம்னு அனுப்பிட்டீங்க. அந்த பரபரப்புல போய் எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் மறந்து போச்சு எனக்கு. எதா இருந்தாலும் தீர விசாரிச்சு செய்ய. இது வரைக்கும் உங்க கல்லாவுல ஒத்த பைசா எடுத்து போன அந்த கிருஷ்ணன் இவ்வளவு நாளா அவனை உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? பெத்த பிள்ளைய நடத்துற மாதிரி நடத்துறீங்க. போலீஸ்கார அக்கிஸ் போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா? நீங்களா ஒரு அப்பனா? பேசாம இருக்க நீ, பேசாத நீ. ஊர்ல போய் பாருங்க, அவன் வயசுக்காரலாம் பெத்த அப்பனை மதிக்கிறான். நான் அவனுக்கு மேல உங்களுக்கு பிள்ளை அப்புறம் தான் கல்ல கொண்டு மண்டை உடைச்சிருப்பேன். போங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. இது போய் வேடிக்கை பார்க்கறாங்க, வேடிக்கை எல்லாம். ஏய் கிருஷ்ணா, கிருஷ்ணா. என்னமா? ஐயோ, எருமை ஏன்டா இப்படி கத்துற? பாரு. ஏக்கா, யாரோ ஒருத்தி தூங்குறமே நீ கண்ணு மணிலாம் பிதுங்கி நாக்கு தொங்குற மாதிரி கனவு கண்டக்கா. மேற்கொண்டு என்னைய வர வாவான்னு கூப்பிடுறா. நல்லவேளை கரெக்டா நீ வந்து என்னை காப்பாத்துற. ஐயோ, உனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் தேவையில்லாம இப்படி கெட்ட கெட்ட கனவா காண்ற. இங்க பாரு, நாளைக்கு காலையில என்கிட்ட மதுரை போறாராம். அந்த நேரம் பார்த்து நானும் கிருஷ்ணனும் போய் அப்பாவை பார்த்துட்டு வரட்டுமா? அருமையான ஐடியாக்கா, அருமையான ஐடியா. என்னடா இவன் எப்படி இருக்கான்? அக்கா, அவன் ஆவி போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு. டேய் டேய், மா, பஸ் போயிட்டு எம்கிட்ட வந்துருவாரு. நம்ம ஸ்கூட்டர்ல போயிட்டு ஷார்ட்ல சீக்கிரம் வந்துடலாம். கரெக்ட். ஆமா, இந்த பாரு, இந்த சாப்பாடுலாம் கொட்டிடுச்சே. இன்னொரு பிளேட் கொண்டாட்டுமா? எனக்கு வேண்டாமா, மாமாவே கொட்டிக்க சொல்லு. யாரோ ஒருத்தர் கொட்டிக்கிட்டே சீக்கிரம் வேலையை முடிங்க. நான் சாப்பிடுறேன். படுத்து எந்திரிங்கடா, காலைல சீக்கிரம் போகணும். படுறா. இங்க வாடா, இங்க வாடா. பயங்கரமான ஆள்றா நீ. தாத்தாவை போய் பாக்குற சாக்குல ஜனனிய பார்க்க போறியாக்கு? இல்ல ஆவி மத்த நேரமெல்லாம் மாப்பிள்ளையா இருக்கான். சோறு சாப்பிட்றப்ப மட்டும் எம்கிட்ட நான் மாறிடானே. அது சரி, அவன் மகன் தானே இவன். டே கிருஷ்ணா, கிருஷ்ணா, நான் மதுரைக்கு போறேன். கருப்பட்டி கடையை திறந்துருப்பான். டீ தூள் ஆகி போச்சு. 7 மணி ஏஜென்சிக்கு போய் வாங்கிட்டு வந்துரு. சரியா? அங்க எங்க சுத்தாத, சொன்ன வேலையை செய். தாத்தா பாரு, செல்வி, தாத்தா பாரு, எப்படி ஜம்முன்னு படுத்துக்காருன்னு பாரு. பார்க்கறதா வேணாமா? எவ்வளோ கஷ்டமான வேலையை பார்த்துருக்கேன். சும்மா நோய் நோய் நோயிட்டு. பாத்தியம்மா உங்க அப்பாவை? வா செல்வி, பாப்பா.
டாக்டர் பல்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போதைக்கு முடியாது. என்ன டாக்டர் இப்படி கொண்டு தூக்கி போடுறீங்க? நம்ம கையில் என்னப்பா இருக்கு? சீரா மூச்சு விடுறாரு. நல்ல கண்டிஷன்ல வேற இருக்காப்ல. உங்க வாயிலிருந்து ஒரு ஆறுதலான வார்த்தை வரும்னு எதிர்பார்த்தோம். இத்தனை நாள் கஷ்டப்பட்ட எனக்கு அந்த ஆசை இல்லையா? என்ன செய்யறது? இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட தான் இருப்பாரு. இதையே எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருப்பீங்க? அதானே. அதுக்கு நான் என்ன பண்றது? வேணா இப்பயே கொண்டு அடக்கம் பண்ணுங்க. நானா வேணானே? ஒரு டாக்டரை பார்த்து ஏன் காப்பாத்தலன்னு கேட்டா பரவாயில்ல, ஏன் சாகலன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? ஃபீஸை கொண்டு வந்து கொடுங்க. பாலை கொடுமா. கிருஷ்ணா, என்னடா தாத்தாக்கு பால் ஊத்துருமேன்னு ஃபீல் பண்றியா? இங்க யாரும் ஃபீல் பண்ணல. இவரோட பீ மூத்திரத்தை யார் அலறங்கிறதா சங்கடம். அது இல்லாம தாத்தா வேற டிக்கெட் வச்சு ரொம்ப நாளா தொலைவிட்டு இருக்காரு. இவர் எப்படா போயிச்சிரோன்னு எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கோம். என்னது வேண்டிட்டு இருக்கீங்களா? ஆமாடா, தாத்தா மட்டும் செத்துட்டான கல்யாணம் சாவுல. அது மட்டும் நடந்துருச்சுன்னா பந்தல் போட்டு மைக் செட் கட்டி கிடா வெட்டி பந்தி வச்சு மோவனை கல்யாணம் விட தோக்குற அளவுக்குள்ள கொண்டாடணும் வேண்டிட்டு இருக்கோம். இதை பார், தாத்தா செத்தாருன்னா 16 நாள் கொண்டாட்டம். மாமா பொண்ணு அத்தை பொண்ணு ஊருக்கு இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இங்கே தான். இப்போ சொல்லு, தாத்தா வேணுமா வேண்டாமா? நானும் வேண்டிக்கிறேன்டா. செல்வி, செல்வி, வண்டிதா வா, கதவு தர. என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? என்னப்பா அதுக்குள்ள வந்துட்டீங்க? அம்மா கிட்ட கைது ஒண்ணு வாங்க வரேன்ட்டேன். எங்க வா? அம்மா வெளியில போயிருக்குப்பா. எங்க போயிருக்காவா? கடைக்கு. எந்த கடைக்கு? நம்ம கடைக்கு தான்ப்பா. நம்ம கடைக்கு எதுக்கு போனோம்? மளிகை சாமான் வாங்குறதுக்கு. அதான் வர வர வீட்டு தேடி ஸ்கூட்டருங்க அண்ணன் எடுத்துட்டு போயிருக்கு. ஓ, நான் இல்லாத நேரத்துல மைனஸ் ஸ்கூட்டர் எடுத்துட்டு. ஐயோ அது இல்லப்பா, அண்ணா அம்மாவை கூட்டிட்டு போயிருக்கு. அம்மாவை கூட்டிட்டு எங்க போனா? நம்ம கடைக்கு தான். நம்ம கடைக்கு எதுக்கு போனா? என்ன நீ? டேய், வண்டி கடைக்கு விடுறா. ஐயோ, அத்தை மயக்கம் போட்டுருச்சு. எம்டன் தெரிஞ்ச என்ன ஆகும்? எம்டன் வந்துட்டானா? ஐயோ, செல்வி, புருஷனுக்கு பிடிச்ச ஊறுகாய் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப முக்கியம். செல்வி, ஜனனி செஞ்ச குழிப்பணியாரம் எடுத்துட்டு போய். ஜனனி செஞ்ச குழிப்பணியாரம் உடல் உடம்பெல்லாம் குழிப்பணியாரம் ஆயிடுதா? இத்தனை வயசு எப்படியாவது சமாளிக்கலாம். எப்படி சமாளிக்கிறது? என்ன சரி மச்சான் மச்சான். டேய், எங்கடா அவங்க? யார் மச்சான்? உங்க அக்கா. அக்கா கோயிலுக்கு போயிருக்கு. எந்த கோயிலுக்கு? குன்னக்குடி கோயிலுக்கு. சரி வா. நான் எதுக்கு? வாடா வாடா. பாலையில நிக்காத பயமில்ல. இன்னைக்கு எப்படி சமாளிக்க போறோம்? ஹலோ, திருமலை ஸ்டோர்ஸ். கிருஷ்ணன் பேசுறேன். எம்டன் வந்தாரா? வந்துட்டாரு. வந்துட்டு குன்னக்குடிக்கு போயிருக்காரு. குன்னக்குடியா? எதுக்கு? உங்களை தேடித்தான். எங்களை தேடி குன்னக்குடி போனோம். உன் மாமன் தான் அப்படி சொன்னான். மாமாவா? அவருக்கு அப்படி சொன்னாரு? அவன் அப்படித்தான் சொல்லி என்னத்தையோ சமாளிச்சான். அவனையும் கூட்டிட்டு தான் குன்னக்குடிக்கே போயிருக்காரு. நீங்களும் பேசாம கிளம்பி குன்னக்குடிக்கே போங்க. குடும்பத்தோட குன்னக்குடிக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணா புண்ணியம் தானே. அப்படி நிக்காம போயிட்டு நிறுத்துறா. வாடா, மேல போய் பாப்போம். நான் ஆட்டோவை பாத்துக்கிறேன், நீங்க போங்க மச்சான். ஏய் வாடா மச்சான், நீங்க போய் மேல தருங்க. நான் கீழே தடிக்கிட்டு இருக்கேன். வந்தா பிடிச்சி வைப்பேன்ல. ஏனே, மச்சான் கூட மலை ஏறினா புண்ணியம் தானே, போக வேண்டியதானே? அவர் இப்ப மலை ஏறலையா? இப்போதைக்கு படி ஏறாரு. இனி இறங்கி வந்து மலை ஏறுவார் பாரு. மாமா மலைக்கு போயிட்டாரு. அவர் வரவங்க நல்ல நீங்க வந்தீங்க. இனிமேல் பயம் இல்ல. இது பயம் இல்லையா? சாமி மேல இருக்கும்போது கீழே வந்து எந்த சாமி கும்பிட்டீங்க என்ன சொல்றது? அச்சோ, அது வேற இருக்கா? அப்ப இன்னைக்கு கோயில் வாசல்ல 3 பேருக்கு செதறதுங்க. டேய் விளையாடாதடா, அதர வழி சொல்லுடா. என்ன வந்த வழியா போக வேண்டியதா? வாயில குத்துவேன். நானே பதறி போயிருக்கேன். நீ சொல்லுடா. ஐயோ, 2 பேரும் மண்ணு மாதிரி நிக்கிறீங்களே, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. என்னாச்சு? பைத்தியமே பிடிச்சிருச்சா?
என்னம்மா செய்யற? என்னம்மா? தண்ணி எடுத்து ஊத்துடா. எதுக்குமா? தள்ளு தள்ளு தள்ளு. ஐயோ, எங்க அக்காளுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. என்னம்மா? ஐயோ, நட்டலோட ரோட்ல நடு வீதியில லாரி வர்ற பாதையில உருண்டுகிட்டு கிடக்கு. ஐயோ ஐயோ, பயத்துல எங்க அக்காளுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? தூக்குற ஆஸ்பத்திரிக்கு. அட எருமைகளா, உங்க மாமாவை ஏமாத்துறதுக்காக தான் அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. பாத்தீங்களா மாமா எங்க அம்மாவோட அறிவை? நீங்களும் தான் இருக்கீங்க கூட பிறந்த. ஆமா, பெரிய அறிவு கொஞ்சம் கம்மி தான்டா. கொலாடியில ஒண்ணு என்ன பண்ண, கோயில் வாசல்ல கோயில உருளணும். என்ன ஓமா வாக்க வேமா, வா 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 சீக்கிரமா. என்னாச்சு? பூசு பூசு சபாசு இங்க இருந்து உருளுங்க. மச்சான் வந்துட்டாரு. அப்படியே மயக்கம் மட்டுமே நீ எந்திரிச்சு நில்லு. எந்திரிச்சு மெல்ல அப்படி கண்டினியூ பண்ணு மெல்ல. மச்சான், அக்கா நிலைமைய பாத்தீங்களா? ஏய், என்னடா கூத்துது? எல்லாம் உங்களுக்காகத்தான். எனக்காகவா? எனக்கு என்ன? ஆமாங்க, ஜோசியக்காரு உங்களுக்கு கிரக சரியில்லையா, அதுக்காக இப்படி குன்னக்குடி கோயில் அடிவாரத்துல அங்க பிரதர்ஷனம் செஞ்சு வேண்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிருமா. அதுக்காக காலையில இன்னைக்கு நேரமே நானும் கிருஷ்ணனும் அப்படியே ஊருக்கு போயிட்டு. ஊருக்கா? ஏன் மச்சான் அதட்டி கேக்குறீங்க? நல்ல வேளை மயங்கிருச்சு. இன்னைக்கு பூரா மயங்கி மயங்கி விழுது. செல்வி, என்னன்னு தெரியல. செல்வி, என் அறிவு கட்டணும். அவளுக்கு பிரசர்னு தெரியாது. என் கரகம் சரியில்லைன்னா அவளை சுத்த விட்டா என் கரகம் சரியாயிடுமா? அடிச்சேன். இப்ப என்ன சாமிடா வந்து வைத்தியம் பார்க்கும்? தூக்குடா தூக்குப்பா, அம்மாவை தூக்குப்பா, தூக்குப்பா. அண்ணே அண்ணே, சரி வராது அண்ணே. போன மாசமா சொன்னீங்க. இப்போ போதும் போதும், ஓவர் ஆக்ட் பண்ணாத. உன் புருஷன் கண்டுபிடிச்சிருவாரு. அடக்கி வாசி. நான் அப்படிலாம் சொல்லணே. சரி பாப்போம். தேய்ச்சி முடிச்சாச்சா? வயசு ஏற ஏற அறிவு வளரணும். என்னை பெத்தவளை சாமி வந்து கனவுல சொல்லிச்சா என்னை வந்து சுத்தி பொருள் நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போய் நீ சொல்ல வேணாமா? இப்ப யாரோட புண்ணா கிடக்குது? 2 பேரும் வந்து தேய்ச்சிட்டு இருக்கானுங்க. அதான் தூண்லயே இருக்கு துருமலையே இருக்குன்னு சொல்றீங்கல்ல. வீட்டுல எவ்வளவு தூண் இருக்கு, ஆளுக்கு ஒருத்தர் கும்பிட வேண்டியது தானே. கோயிலுக்கு போறாளாம், கோயிலுக்கு. சரி, நீ எதை நினைச்சு போறண்டியோ அது நடந்துச்சா? நடக்காம இல்ல, அக்கா நினைச்ச மாதிரி அங்க பிரச்சனை நடந்துச்சு, அதை சொல்ல வந்தேன். ஏய், உங்க அக்காளுக்கு வக்காலத்தை வாங்கறத விட்டுட்டு நைட்டு பஸ் பிடிச்சா காலையில கும்பலிக்கு போயிடலாம். போயிடலாம். இந்த ஏஜென்ட் பயல்கிட்ட போகாம நேரம் எஸ்டேட்டுக்கு போய் மிளகு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் கொள்முதல் பண்ணிடு. பண்ணிடலாம். கொள்முதல் பண்ண கையோட பஸ் ஏறினா நைட் இங்க வந்துடலாம். ஏய், என்னடா சொல்றதுக்கெல்லாம் ராகம் பாரு. நான் நக்கலா? நான் ஒண்ணு ராகம் பாடல. நீங்க என்ன இவ்வளவு நேரம் சுதியோட ராகம் பாடுறீங்க? அதான் நான் ஊருக்கு புறப்பட்டல. மறுபடியும் இப்படி பாட்டா பாடிக்கிருந்தா எல்லாம் உன் தலையெழுத்து. நல்ல வேளை நானும் பொட்ட பிள்ளைய பிறந்து இங்க வாக்கப்படல. பிறந்திருந்தா என்னையும் படாத பாடுபடுத்தி இருப்பாங்க. மாமா போறப்ப எடுத்துட்டு போறேன்டா. 10வது நீ வேறையா? புறப்பட்டாச்சு. உழைக்கிற மனுஷன் வார்த்தைக்கு இந்த வீட்டுல மரியாதை இருக்கா? வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் உழைச்சு கொண்டு வந்து போறேன்ல. அப்புறம் என்ன குறை இருக்கு? நீ சாமி கிட்ட போற? நீ எதுக்கு மருமாள் வயிறா? உனக்காக என்ன கோயிலுக்கு போறா? என்ன எனக்காக? ஏன் நான் உழைக்கிறேன், நான் நல்லா இருக்கேன். நான் அவளை சாமி கொண்டு சொன்னா இல்ல சாமி அவளை கும்பிட சொல்லிச்சா? இது அவளுக்கா பிடிச்ச கிறுக்கு. என் மருமா சாமியோட பத்தான நீ முன்ன இருக்கிற. நீ தான் உழுந்து கும்பிட்ட. எங்க அப்பா என் நொடிச்சு போனா அதை சொல்லு. ஹலோ, நான் அத்தை பேசுறேன் மாப்பிள்ள. சொல்லுங்க. அவர் உடல்நிலை மோசமா இருக்கு. இன்னைக்கே முடிஞ்சிடும் டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்கெல்லாம் ஒரு தடவை வந்து பார்த்து. 1008 தடவை சொல்லிட்டேன்ல, வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். திருப்பி சொல்லிட்டு இருந்தா என் வார்த்தைக்கு என்ன மரியாதை? அதெல்லாம் மாப்பிள்ள, ஒரு உங்களெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா. இந்த பாருங்க, எங்க வீட்டில் 1008 ஜோலி இருக்கு எல்லாருக்கும். அதை விட்டு வர முடியாது. உங்க மாளுக்கு வேற எங்க காய்ச்சலா இருக்காளா? காலையில நல்லா தானே இருந்தா? என்னது காலையில நல்லா இருந்தாளா? உங்க மக தானே. காலையில நல்லா இருக்கும் உடம்பு, மத்தியானம் கெட்டு போகும், சாயந்தரம் நல்லாவும், ராத்திரி கெட்டு போகும். இப்ப கெட்டு போச்சு, என்ன பண்ண சொல்றிய? வைங்க.
என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? இல்ல முன்னை விட இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. முன்னெல்லாம் மூச்சை இழுத்தா உடனே விடுவாருல்ல, இப்போ கொஞ்சம் நேரமாவது சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இப்ப பால் ஊத்துனா சரியாயிடும் நினைக்கிறேன். அப்ப எல்லாரையும் எழுப்பி பால் ஊத்த சொல்லாமா? வாங்க போய் வாங்க வாங்க. அப்பதான் எத்தனை தடவை தான் பால் ஊத்துறது? அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நம்ம தாத்தா இல்ல, வந்து பால் ஊத்திட்டு பாப்பா. நீ முத பால் ஊத்துற நிப்பாட்டு. பாலை குடிச்சு குடிச்சு தான் தெம்பா இருக்காரு. பால் ஊத்து நிப்பாட்டி செத்து போயிடுவாரு. டேய் பெரியவங்க சொல்றாங்கல்ல, வாங்கடா. ஐயா தாத்தா செத்துட்டாரு. ஏய் சித்தப்பாடா. அப்பா, என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வம் எங்க போச்சு? என்னை விட்டு எப்படி போச்சு? இந்த அப்பாயை விட்டு எப்படிப்பா போனீங்க? அப்பப்பா, தூக்கத்துல கிடந்தா கூட தூக்கி வச்சு கொஞ்சம் வைக்கல. அக்கா, அப்பா எங்க? அக்கா, அப்பா எங்க? அப்பா எங்க? அப்பா, அப்பா, என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? யாரை கேட்டா கொண்டு போனீங்க? யாரை கேட்டு கொண்டு போனீங்க? அட சண்டாளைகளா, பெத்த பிள்ளை நான் வராம எப்படா கொண்டு போனீங்க? விட மாட்டேன்டா. டேய், சுப்ரீம் கோர்ட் போய் அது உங்க மேல கேஸ் போட வேண்டாம். விட மாட்டேன்டா. ஏய், எல்லா மரியாதையும் ஒழுங்கா தான் பண்ணிருக்கு. வேண்டாம் கத்துற. எது கத்துறனா? ஹலோ, உங்க கடையில அப்பள கட்ட காணான்னு கத்தலங்க, எங்க அப்பனை காணான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. இது உங்க வீடு இல்ல, என் வீடு. நல்லா நான் வச்சுக்கங்க. உசுர கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன், பேசாம வேடிக்கை பாப்பீங்களா? யாரை கேட்டியா கத்துற? அப்பா 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 அப்பா, என்னடா மாமா ஓமா? உங்க அப்பா மாதிரிலடா எங்க அப்ப. எவ்வளவு நேரம் அழுதாலும் அழுக விட்டு வேடிக்கை பாப்பாண்டா. இடையில வந்துகிட்டு ஏன் கத்துறன்னு கேட்க மாட்டாடா எங்க அப்ப. உங்ககிட்ட பேசலாம், இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பா அடிக்க வர்றாங்கப்பா. நீ இல்லாத ஆளாளுக்கு கைய ஓக்குறாங்களே, இவங்களே எப்படி சமாளிப்பேன்? என்னடா நீ 5 வருஷமா படுக்கையில கிடந்த உடம்புடா. நீ வர்ற வரையும் பாடி தாங்காது. நீ வர்ற தகவல் எங்களுக்கு தெரியல, அதான் செய்ய வேண்டிய காரியங்களை நாங்களே முடிச்சோம். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் போய் புதைச்சதை தோண்டியாவது எங்க அப்பாவை தூக்கி பார்க்காம வரமாட்டேன். புதைக்கலையா, எரிச்சிட்டோம். எரிச்சிட்டீங்களா? அட படுவாவிகளா, சூடா காப்பி குடிச்சா கூட தாங்க மாட்டாரடா. அவர் மேல நெருப்பள்ளி கொட்டி இருக்கிறா. உருப்படுவீங்களா நீங்க? என் சந்தன கட்டை எரிச்சிட்டீங்களா? அப்பா அப்பா, என் தெய்வமே, தெய்வமே. அப்பா, இந்த திண்ணையில கலையா கிடப்பேப்பா, போயிட்டேப்பா. அப்பா, ஐயோ, சுடுகாடு எங்கிட்டு இருக்கு தெரியலையே. ஐயோ, முன்ன பின்ன செத்தாத்தான் சுடுகாடு தெரியும் பாக்கி, அது தெரியா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பக்கம் தான் வாடகை அடிக்குது. தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வம் எங்க இருக்கு? என் தெய்வம். அப்பா 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 அப்பா, உன் பாட்டுக்கு போயிட்டியப்பா. அப்பா அப்பா, வெள்ளையும் சொல்லியமா திருவியப்பா. அப்ப வெந்து போய் வெள்ளை கிடைக்கப்பா. என்ன ஐயா, எங்க அப்பாயா, எங்க அப்பாயா, நான் வெளியூர் போன நேரம் பார்த்து செத்து போயிட்டாரியா. எங்க அண்ணங்காரங்களா எனக்கு தெரியாம கொண்டாந்து எரிச்சுட்டாங்க. முகத்தை பார்க்கலான்னு வந்து பஸ்மமாய் கிடக்குறாரியா. இப்படி செல்லகண்ணு மகனா ஆமா சாமி. மூதேவி, உங்க அப்பனை எரிச்ச இடம் அங்க இருக்கு. அங்கயா? அப்ப இது யாரு? முந்தா நாள் செத்து போனாலே சாந்தி. சாந்தியா? தூக்கு போட்டு செத்து போன சாந்தி. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா அம்மாச்சி ஆறா கூப்பிட்டா மாப்பிள. உடல பிரட்டி பட்டி வலிக்குது. வகுத்துக்குள்ள கடமுடன்னு ஒரே கலாட்டாவா இருக்குடா. ஐயா, கண்டதை பண்ணி மாதிரி மேய கூடாதுங்கிறது. மாப்பிள, ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? அப்படி காத்தோட்டமா அம்மா பக்கம் போய் குத்த வச்சோம்னா கல 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 அப்படியே குதூகலமா இருக்கு. மாப்பிள, கொஞ்சம் கூட வர்றியா? எனக்கு வரல. எனக்கு வருதுடா மாப்பிள. உங்களுக்கு வருது, நீங்க போயிட்டு வர வேண்டியதானே? நான் மட்டும் போவா மாப்பிள? எனக்கு பயமா இருக்கு மாப்பிள, கொஞ்சம் கூட வா மாப்பிள. எனக்கு வரல மாமா, நான் வரல. டேய், நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை தடவை நான் உன்னைய கூட்டி போயிருக்கேன். இப்பதான் பெரிய ஆள் ஆயிட்டு இல்ல, மாமாவை ஒரே ஒரு தடவை கூட்டி போடா மாப்பிள. அது அறியாத வயசு, இது அறிஞ்ச வயசு. ஆமா, சொரிஞ்ச வயசு. கூட்டிட்டு போடா மாமாவை. டேய், என்னடா ஏதோ வளையல் சத்தம் கேக்குது? இதுக்கு தான் ராத்திரியில வேணாங்கிறது. அது அலையுது பாத்தீங்களா? அலையுதா? என்ன அலையுது? அதான் மாமா, இந்த மோகினி பிசாசும்பாங்களே, அந்த கழுதைங்க.
மோகினி பிசாசா? அது ஏன்டா அங்கிட்டு அலையுது? அதுங்க அவங்க லவரை தேடி அலையுதுங்க. அதுகளுக்கு லவ்வர்லாம் இருக்குமா? அதான் மாமா, இந்த மாதிரி நேரத்துல உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் குறுக்க கிராஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அம்மா இப்படியே அடிச்சு கொள்ளும். அடிக்குமா? என்னடா மறுபடியும் கேக்குது? கேக்குதுல்ல? ஆமாப்பா. இப்ப கமாக்கு போவோம். நான் வரலப்பா, நான் வரல சாமி. நீ மூடிட்டு படுங்க. முடிக்கிறேன், முடித்தான் படுப்பேன்ப்பா, முடித்தான் படுப்பேன். ஐயோ கொலு செத்துமா கேக்குது. ஐயோ 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 அம்மாச்சி, என்னாச்சு உங்களுக்கு? நான் வானத்தை கட்டி எல்லாம் மயில எழுதி வச்சேன். அந்த மாடை இருக்கையில மயில் போன மாய. இப்ப எதுக்கு ஒப்பரிச்சுக்கிட்டு இருக்க? உங்க அப்பன்னு நினைச்சு தாண்டா அழுதுட்டு. அவர் தான் மண்டையை போட்டாரு, ஓயாமல தான் வந்துருவாரா? அட போனதுதான் போனாங்க, என் பொட்டியும் கொண்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியாம எங்க அப்பனை கொண்டு போயிருக்காங்க, அந்த கடுப்புல இருக்கான்னு இப்ப. அதை ஏன் கேக்குற? கொண்டாட போனாங்க, கூத்தாடி கொண்டாடி சந்தோஷமா எல்லாம் கொண்டு போனாங்க. அதை வேற செஞ்சிருக்காங்களா? அப்படித்தாண்டா செஞ்சுட்டாங்க. அழுகாதுங்க பாட்டி. சரி சரி, ஆம்பளை எல்லாரும் கிளம்புங்க. காடாத்த போய் பால் வச்சு நம்ம ஏன் அப்படி அழுதுகிட்டே இருக்க? நாங்க தான் இருக்கோம்ல, போ உள்ள கூட்டி போ. சும்மா இருடா, நீ வேற திட்டிக்கிட்டு. சும்மா அழுது. ஆமா. என்ன பண்றீங்க? அட, அண்ணா வந்துருச்சு. ஏய், யார் இந்த பசங்க இங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க? பக்கத்து வீட்டு பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸ். எப்படிண்ணே, கரெக்டா எல்லாரும் காடாத்த போனதுக்கு அப்புறம் வந்திருக்கேன்? நான் எல்லாரும் போனதை நின்று பார்த்துட்டு தானே வரேன். நின்னா நின்னா இல்ல ஒளிஞ்சு நின்னா? ஒளிஞ்சு நின்றுதான். அதானே பார்த்தேன். எம்டம் அவனுக்கு ஏது இவ்வளவு தைரியம்னு. ஆமா, இவ பெரிய ஜான்சி ராணி. என்னம்மாச்சு, உன் பேத்தி என்ன அடிக்கடி காலை வரைக்கிட்டே இருக்கா? என்னம்மாச்சு டல்லா இருக்கீங்க? எப்பவும் வயசான மோனலிசா மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இப்போ என்னாச்சு? டேய் சும்மா இருடா, அம்மாச்சி தாத்தாவை பத்தி நினைச்சு இவ்வளவு நேரம் ஒரே அழுக. அட என்னம்மாச்சு நீங்க? தாத்தாக்கு என்ன குறை? அவர் வயசுக்கு நல்லபடியாக தானே போய் சேர்ந்தாரு. தோ சா வீடு மாதிரி இருந்துச்சு, கல்யாண வீடு மாதிரி சந்தோஷமா தானே இருந்துச்சு. டேய் வாயை மூடு, அதான் பிரச்சனையே. பெரியவங்களானாலே பெரிய பிரச்சனை தான். தோ அந்த குழந்தைங்கள பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க இல்லை? சின்ன வயசுல நாமும் சந்தோஷமா ஜாலியாக தான் இருந்தோம். என்ன பண்ணுறது, வயசாக என்ன நடக்குமோங்கிற கவலையும் பயமும் சேர்ந்து வந்துடுது. சில விஷயங்களுக்கு பயந்தானே ஆகணும். ஏன் இப்ப கூட நம்மளும் குழந்தைங்களா மாறிடலாம். இதான மந்திரமா? அதெல்லாம் இல்ல, குழந்தைங்களோட சேர்ந்து நாமளும் கண்ணாமூச்சி விளையாடலாம். நல்லா இருக்கே, நான் ரெடி. நானும் ரெடி. நீ பாத்துக்க, அறிவில்லை உங்களுக்கு? சோகமான வீட்டுல என்ன விளையாட்டு? 7 வயசாகி போச்சு, விளையாட போறாங்களா? விளையாட நான் இல்லாம விளையாடுறது ஒரு விளையாட்டா? மரியாதையா என்னையும் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஆட்டையை கழிச்சு முடியும். ஆமா ஓகே ஜூட். ஐயோ, அங்க போய் விழுது. நம்ம ஒளிலாம் நினைக்கிற இடத்துல போல அந்த பக்கியை போய் விழுது. அங்க போயிட வேண்டியதான். கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருந்த மாமா. ஏண்டா கல்யாணம் பண்ணி வச்ச 10 புள்ள கண்ணாமூச்சி ஆரம்பிச்சாடா அது? அது சரி, பெருசுங்களும் அந்த ஆட்டத்துல சேர்த்தியா? அப்புறம் உங்க சொல்லி என்ன? ஏண்டா இழவு எடுத்து கொண்டு போய் எரிச்ச இடத்துல இன்னும் ஈரம் கையில, அதுக்குள்ள இந்த கூத்தா? அப்ப கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி வைப்பீங்களா? நான் செத்தாலும் இதே கூத்துதான். ஏண்டா ஆடு வெள்ள கூத்து? சபா, நல்ல மச்சாண்டா. இந்த ஆளுக்கு எங்க அக்கா வாக்கப்பட்டு சீரழிறா, நான் வாக்கப்படாமையே சீரழிறனே. ஒரு பொண்ணை கொடுத்து என்னை இலவசமா அனுப்பி வடிக்க பாக்குறாங்களே.